வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதில் எப்படி நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக தேவனை தேடுவதை பற்றி நாம் ஆழமாய் கவனித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். தேவனை தேடும்போது தேவன் நமக்கு இந்த உலகத்துல ஆளும் வாழ்க்கையை கொடுக்கிறார். எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை ஆளுகை செய்யும் வாழ்க்கை. எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்கிறவர்கள் தான் விசுவாசிகளாய் வாழ முடியும், இருக்க முடியும். விசுவாசியினுடைய குணம் அப்படியாக இருக்க வேண்டும். விசுவாசியினுடைய குணாதிசயம் அப்படியாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு நமக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு என்று அவர் ஏற்கனவே தீர்மானம் செய்து அதை நிறைவேற்றி விட்டார் சிலுவையின் மூலமாய். இப்பொழுது நாம் சிலுவையினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஒப்பற்ற மீட்பின் ஐஸ்வரங்களை எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கென்று தேவன் நமக்கு சில வல்லமை வாய்ந்த ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தை பற்றி பேசினோம். இப்பொழுது வார்த்தை என்கின்ற ஆயுதத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். வார்த்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு முன்பாக வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் வார்த்தையினுடைய வல்லமையும் நான் புரிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தையினுடைய வல்லமை புரிந்து கொள்ளாவிட்டால் அதை அபியாசப்படுத்துவதில், அதை செயல்படுத்துவதில், அதை பயன்படுத்துவதில் நாம் ஆர்வத்தை காண்பிக்க மாட்டோம். நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதம் கிறிஸ்தவ மத புத்தகம் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், பொருளாதார வாழ்க்கைக்கும் எல்லாவற்றிற்கான விதிமுறைகள், கோட்பாடுகள், சத்திய வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எபிரேயர் 4:12 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து அதன் பிறகு சங்கீதம் 119:50 வாசிப்போம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் குணத்தை அல்லது குணாதிசயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் சொன்ன காரியம், தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. ஆமென். சென்ற வாரத்தால் அதை பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை தெளிவாக நாம் பார்க்கிற முதல் வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது. அப்போ தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயம் என்ன? முதல் குணம் என்ன? அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதை சென்ற வாரத்தில் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அடுத்த பிறகு தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் எப்படி இருக்குதுங்க? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். மன்னிக்கவும், ஜீவனும். முதலாவது ஜீவன் என்கின்ற வார்த்தை பார்த்தோம். எப்படி தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய சத்தியத்தில் ஜீவன் இருக்கிறது, இதெல்லாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதன் பிறகு தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது, வல்லமை உள்ளது. அதை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ நாம் 119 சங்கீதத்திற்கு திருப்போம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்போ வேதத்தில் இருக்கிற சத்தியம் நமக்கு ஜீவனை அளிக்கும் வல்லமையாய் இருக்கிறது என்பதை சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். இப்போ சங்கீதம் 119 ஏற்கனவே இதை பார்த்தோம். 50ஆம் வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இப்போ பாருங்க, எபிரேயர் 4:12 இந்த வசனம் மற்றும் யோவான் 6:63 மற்றும் 1 பேதுரு 1:23 இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரிகிறது? வேதம் மற்ற புத்தகங்களை போல் இல்லை. ஆமென். வேதம் வேறு எந்த புத்தகத்தை போல் இல்லை. தேவனுடைய வார்த்தை, கவனிங்க, தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு மனித புத்தகத்தையும் போல் இல்லாத ஒரு ஜீவ ஆற்றலை கொண்டுள்ளது. தயவுசெய்து அதை எழுதிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு மனித புத்தகத்தையும் போல்
இல்லாத ஒரு ஜீவ ஆற்றலை கொண்டது. மிக முக்கியமான ஒரு கருத்து அது. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். உலகில் உள்ள உலகில் உள்ள அனைத்த சிறந்த புத்தகங்களையும், அனைத்த சிறந்த இலக்கியங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவைகளுக்கு இந்த ஜீவனை கொடுக்கும் வல்லமை இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மிகச்சிறந்த புத்தகங்களை நீங்கள் எடுக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா சிறந்த இலக்கியங்களை எடுக்கலாம். ஆனால் அவைகளை எடுத்தாலும் பாருங்க, என்ன ஆகிறது? அவைகள் ஒன்றுமே இந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லை. தேவனுடைய வார்த்தையை போல் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேற எந்த புத்தகத்திற்கு கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை போல் எந்த புத்தகமும் வாழ்க்கையை மாற்ற முடியாது. இந்த சுய உதவி புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று அவ்வப்பொழுது மனிதர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜீவன் கொடுக்கும், கவனிக்க வேண்டும், ஆனால் ஜீவன் கொடுக்கும் மற்றும் வாழ்க்கை மாற்றும் வேத வல்லமையானது இந்த உலகத்திலே இருக்கும் எல்லா புத்தகத்தில் கிடையவே கிடையாது. ஜீவனை கொடுக்கக்கூடிய, ஜீவனை மாற்றக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை ஆகிய வேதம். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இந்த வேதத்தை பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு பேரார்வம் காட்ட வேண்டும். தேவனுடைய வார்த்தை படிப்பதிலும், வாசிப்பதிலும், தியானிப்பதிலும், அதை பேசுவதிலும், நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதிலும் எவ்வளவு கவனம் நாம் செலுத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்ற, ஆமென். நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் தேவனுடைய வேதம் என்று சொல்கிறேன். அப்போ நாம் அதை மதிப்போமானால், அதை விசுவாசிப்போமானால், நாம் வேதத்தை ஒரு புதிய விதத்தில் அணுகுவோம். ஒரு புதிய விதத்தில் தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு பற்றை நாம் காண்பிப்போம். எனவே இந்த நாளில் நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டியது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைக்கு, தேவனுடைய வேதத்திற்கு எந்த மதிப்பு கொடுத்திருக்கிறோம், எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதை வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை, கவனிக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுப்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தை இருதயத்தை புதுப்பிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களுக்கு, கவனிக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவனை கொடுப்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தை இருதயத்தை புதுப்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முக்கியமான அடிப்படையான நிலையில் அல்லது அளவில் தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய குணத்தை மாற்றுகிறது. ஒரு முக்கியமான அல்லது அடிப்படையான அளவில் எது தேவனுடைய வார்த்தை நம்முடைய குணத்தை மாற்றுகிறது. இது நம்முடைய ஆசைகளை மறுரூபப்படுத்தி மாற்றி, அது மட்டுமல்ல, வேற எந்த மனித இலக்கியம் தொட முடியாத ஒரு நீதிக்குரிய அளவில் இது நம்மை மாற்றுகிறது, பாதிக்கிறது. Praise the Lord. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது வார்த்தைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, 138 சங்கீதம் முதல் 2 வசனங்கள், 138 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்
உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்க, தேவனே அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை அவருடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி அவர் இருக்கிறீர். மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை மகிமையானது. காரணம், தேவனே அதை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். என்ன அர்த்தம்? அவருடைய எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். நாம் அவ்வண்ணமாக செய்கிறோமா? அவர் இதை செய்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை விட தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறோமா, மேன்மைப்படுத்துகிறோமா? தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையின் நம்முடைய சுவாசமாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை ஒரு நாளில் எவ்வளவு நேரம் படிக்கிறோம்? அதை வைத்துதான் நீங்கள் நிரூபிக்க முடியும் தேவனுடைய வார்த்தை எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? வேற எந்த புத்தகம் கொடுக்க முடியாத சுத்திகரிப்பு, புதுப்பித்தல் மற்றும் பரிசுத்தம் இது கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் மிகச்சிறந்த புத்தகங்களை வாங்கி படித்தாலும் அது உங்களுக்கு அறிவையும் உலகத்தை குறித்து சில காரியங்களை குறித்த சில தகவல்களை கொடுக்கும். ஆனால் சுத்திகரிப்போ, புதுப்பித்தலோ அல்லது பரிசுத்தத்தை அவைகள் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது உங்களுடைய சிந்தை அதை புதுப்பிக்கிறது, அது பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீட்டான காரியங்கள், மாசுபடுத்துகின்ற காரியங்கள் என்ன செய்கிறது? இது நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எனவே தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். காரணம், இது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, உயிர் தெழ வைக்கிறது. It resurrects the soul. That's why you must love the word of God like nothing else in your life. It resurrects the soul. உங்களுடைய ஆத்மாவை தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். கவனிங்க, தேவனுடைய இதை எழுதிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை இயல்பாகவே வல்லமை வாய்ந்தது. ஓ காட், தேவனுடைய வார்த்தை இயல்பாகவே, inherently, the word of God is inherently powerful. இயல்பாகவே, இயற்கையாகவே அது வல்லமை வாய்ந்தது. அப்போ ஒவ்வொரு முறை அதை வாசிக்கும் போது நீங்கள் வல்லமையை உட்கொள்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை அதை பேசும்போது வல்லமை கட்டவிழ்கிறீர்கள். ஒவ்வொரு முறை உங்களுடைய மனதில் அந்த வார்த்தை நீங்கள் பதிய வைக்கும் போது உங்களுடைய மனதை அந்த வல்லமையோடு மறுரூபப்படுத்துகிறீர்கள். ஓ காட், ஓ ஹalleluya. பிரியமானவர்களே, இதுதான் ஒவ்வொரு சபையில் வலியுறுத்த வேண்டிய காரியம் என்று நான் நம்புகிறேன். வார்த்தையின் மகத்துவம், வார்த்தையின் முக்கியத்துவம். ஏனென்றால் நமக்கு ஆசீர்வாதங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாதுங்க. ஆசீர்வாதங்களை குறுக்க வழியில் ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் நடை போடுவார்கள், நடப்பார்கள். ஆவியின் வல்லமை நீங்கள் நடப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமாய் மாறணும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க, அப்போ இது இயல்பாகவே வல்லமை வாய்ந்தது என்று சொல்லும் போது, அப்போ நான் சொல்கிறேன், இது வெறும் மனித வார்த்தைகள் அல்ல. மனித வார்த்தைகளை போல் இல்லாமல் இது ஒரு விதமான, ஒரு வகையான ஜீவனையும் ஆற்றலையும் கொண்டு வருகிறது. Praise God. மனித வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவனையும் ஆற்றலையும் கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவனையும் உயிரோட்டமும் கொண்டு வருகிறது, புத்துணர்ச்சி கொண்டு வருகிறது. அப்போ பாருங்க, அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் வார்த்தையே
வாழ்க்கை என்று வாழ்கிறவர்கள், அவர்களுக்குள் ஒரு புதிய தெம்பை நீங்கள் பார்க்க முடியும், ஒரு பொலிவை பார்க்க முடியும், ஒரு உயிரோட்டம் பார்க்க முடியும், ஒரு சுறுசுறுப்பை பார்க்க முடியும், ஒரு ஜீவனுள்ளவர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். ஏனென்றால் வார்த்தை அவ்வளவாக அவர்களுக்குள் தங்கி தாபரிக்கிறது, வாசம் பண்ணுகிறது. நமக்குள் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வாசம் பண்ணுகிறது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஹalleluya. என்ன வார்த்தைகள் பாருங்க. இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது, சில வசனங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது, ஞானியானவன் ஒரு தாய் மற்றும் தகப்பனுடைய வார்த்தைகளை குறித்து தான் இங்க பேசுகிறான். அதன் அடிப்படையில் தான் இந்த 22, 23 வசனங்களை சொல்கிறான். கவனிங்க, ஒரு தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? நீங்கள் நீ போகும்போது நீ நடக்கும்போது நீ நடக்கும்போது, அதாவது நீங்கள் போகும்போது, நீங்கள் நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், அதை உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். அது உன்னோடு பேசும். அப்போ கவனிங்க, ஒரு தாயின் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு நீ போகும்போது, நடக்கும்போது வழிகாட்டுகிறது, தூங்கும்போது காப்பாற்றுகிறது, நீ விழிக்கும் போது பேசுகிறதுனா, இதை பார்க்கிலும் பல கோடி மடங்கு தேவனுடைய வார்த்தை அதே காரியங்களை செய்கிறது. Come on. நான் நடக்கும் போது நான் சரியான வழியில் நடக்கிறேனா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா என்ற எந்த ஒரு கவலையோ குழப்பமோ வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், நீங்கள் அந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஹalleluya. அவருடைய வார்த்தை, நீங்கள் யாரை சந்திக்கணும், நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், உங்களுடைய நண்பர்கள் யாரா இருக்க வேண்டும், உங்களுடைய நட்புறவுகள் யாராக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், நீங்கள் எப்படி பேச வேண்டும், நீங்கள் எப்படி தோரணை கொடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு வழிகாட்டும். ஓ காட், தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாள் எங்கே சென்றாலும் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை நம்மை வழிகாட்டும், வார்த்தை நம்மை வழி நடத்தும். there is divine guidance through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தெய்வீக வழிநடத்துதல் உண்டு. இரண்டாவதாக, நீங்கள் படுக்கும்போது அது உங்களை காப்பாற்றும். ஹalleluya. தூங்கும்போது நமக்கு என்ன பயம்? தூங்கும்போது எல்லா அவயவங்கள் சரியாக வேலை செய்யுமா? ஒருவேளை நான் ஓவரா தூங்கிட்டேன்னா, இருதயம் நின்றுச்சுன்னா, சில பேர் யோசிக்கும் போது, சில கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் யோசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமான்ட்டு. சில நேரத்தில் நானும் அப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால தான் கரெக்டாக நான் சொல்ல முடிகிறது. ஆரம்பத்தில் நானும் இப்படிதான் இருந்தேன். தூங்கும் போது ஒருவேளை ஃபேன் விழுந்துச்சுன்னா தலையில எப்படி தெரியுது? நான் சொல்றது இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சொல்ற காரியம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் தூங்கும் போது கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். நான் தூங்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் தூங்குறதும் இல்லை. எதற்காக? நாம் தூங்கும் போது நம்மை பாதுகாக்க அவரு விழித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சத்தியமானது என்னை பாதுகாக்கிறது. ஆண்டவரே, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், தூங்க போறேன், இந்த சரீரத்திற்கு ஓய்வு தேவை, இந்த இரவு நான் தூங்கும்போது நீர் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். எங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு இரவு ஜெபிக்கிறோம். நீங்கள் நன்றாக தூங்கி விழிக்கும் போது தேவ தயவை கொண்டு நீங்கள் விழிக்க வேண்டும். இப்படிதான் ஜெபிக்கிறோம். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் தூங்கும் போது தேவனுடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கும். மூன்றாவதாக, நீங்கள் விழிக்கும் போது உங்களோடு சம்பாஷிக்கும், பேசும்.
அல்லேலூயா. நம்ம யாராவது பேசுவானு தேடி நிற்கிறோம் மக்களை. யாராவது வருவாங்களா, யாராவது பேசுவாங்களா, ஐயோ பக்கத்திலே இருக்குங்க, கொஞ்சம் திறந்து அதிகமா பேசுவாருங்க, பக்கத்திலே இருக்குங்க. ஏன் உங்க போன்ல கூட ஆப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த போனை எடுத்து பார்க்கிறோம், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம். எஃபில இருந்து பிபில இருந்து, பிபில இருந்து சிபி, சிபில இருந்து எல்லாம் பில போறோம். ஆனா நான் சொல்கிறேன், பிபி போங்க, பேக் டு த பைபிள். ஆமென். பேசும். ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசித்தால் அது உங்களோடு சம்பாஷிக்கும். The word speaks. நான் சொல்கிறேன், வார்த்தை பேசுகிறது போல வேற எந்த மனுஷனுடைய வார்த்தை இனிமையா இருக்க முடியாதுங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், தேனிலும் மதுரமா இருக்கிறது. யாருக்கு? எல்லோருக்கும் இல்ல, அதை விரும்புகிறவர்களுக்கு, அவைகளை தேவைப்படுகிறவர்களுக்கு. ஆமென். ஓ காட். அப்போ நாம் யோசிக்க வேண்டிய காரியம், எல்லா வகையிலும் நடக்கும் போது நம்மை வழிகாட்டுகிறது, தூங்கும் போது பாதுகாக்கிறது, விழிக்கும் போது பேசுகிறது. அது மட்டுமல்ல, 23ஆம் வசனம், கட்டளையே விளக்கு. கட்டளையே விளக்கு. அப்ப பாருங்க, இருளுக்கு இடமே கிடையாது. வார்த்தை நமக்கு கட்டளை இருக்கும் போது அது நமக்கு, நம்ம வாழ்க்கைக்கு விளக்காக மாறுதான். வேதமே வெளிச்சம். வேதமே வெளிச்சம். தமிழ்ல எவ்வளவு சூப்பரா ரைமிங்கா வந்திருக்குது பாருங்க. வேதமே வெளிச்சம், வாழ்வே வார்த்தை. Praise the Lord. வேதமே வெளிச்சமா, போதக சிற்சையே ஜீவ வழி. அப்ப பாருங்க, இந்த போதனைகள் மூலமாக நாம் சிச்சிக்கப்படும் போது அது ஜீவ வழியாய் நமக்கு, சிச்சிக்கப்படுகிறவர்களுக்கு, திருத்தப்படுகிறவர்களுக்கு அது மாறுகிறது, ஜீவ வழியாய் மாறுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், வேற எந்த புத்தகத்திற்கு இந்த பாதிப்பு கிடையாது. No other book has this effect. எந்த எஃபெக்ட்? நீதிமொழிகள் 6:22-23 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விளைவுகள், அந்த பாதிப்பு வேற எந்த புத்தகமும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மை கண்டிக்கிறது, இது நம்மை சிக்ஷிக்கிறது அல்லது திருத்துகிறது. மூன்றாவது, இது நம்மை ஆறுதல் படுத்துகிறது. நான்காவது, இது நம்மை வழிநடத்துகிறது. ஐந்தாவதாக, இது நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. எழுதுறீங்களா? ஏன்னா நேரம் இல்லை, நேரம் வேகமா சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அடுத்தது, இது நமக்கு போதிக்கிறது. அடுத்தது, தீமையிலிருந்து நம்முடைய பாதத்தை இது தடுக்கிறது. தீமையிலிருந்து இது நம்முடைய பாதத்தை தடுக்கிறது. எத்தனை பேர் அதெல்லாம் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கிறவர்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆமென். நாம் பாவம் செய்யும் போது நம் மீது கோபப்படுகிறது. இந்த அம்சம் எத்தனை பேருக்கு தெரியும்? தேவனுடைய வார்த்தை நாம் பாவம் செய்யும் போது கோபப்படுகிறது. The word frowns on you when you sin. It doesn't smile at you. தேவனுடைய வார்த்தை கோபப்படுகிறதுங்க. இது நிச்சயத்தோடு அல்லது உறுதியோடு நம்மை அரவணைக்கிறது. இது என்று சொல்லும் போது தேவனோட வார்த்தை கொடுக்கிறேன், அதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப பாருங்க, நிச்சயத்தோடு உறுதியோடு இது நம்மை அரவணைக்கிறது. அடுத்ததுங்க, அடுத்தது, இது அதன் வாக்கு தத்தங்களோடு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இது நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறது. இது நம்மை கட்டி எழுப்புகிறது.
இது நம்முடைய ஒவ்வொரு தேவையை சந்திக்கிறது. இது ஜீவனோடும் ஆற்றலோடும் இருக்கிறது. இது ஜீவனாயும் ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் குணாதிசயம். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது முதல் குணாதிசயம். அதுதான் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனமாய் இருக்கிறது, அதை பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தை செயலாற்றல் உள்ளது. தேவனுடைய வார்த்தை செயலாற்றல் உள்ளது. The word of God is energetic. ஏனென்றால் ஜீவனுக்கு அடுத்த வார்த்தை எபிரேயர் 4:12 வல்லமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். அந்த வல்லமையும் என்கின்ற வார்த்தை டுனாமஸ் என்கிற வார்த்தை அல்ல. கிரேக்க மொழியில் அது எனர்ஜிஸ் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் எனர்ஜெட்டிக் என்கின்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. எனர்ஜெட்டிக் என்று சொல்லும்போது செயல்படக்கூடிய ஆற்றல், சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய திறன். அப்போ தேவனுடைய வார்த்தை சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. செயல்படுவதற்கு எல்லா ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அப்போ பாருங்க, நிமிஷத்திற்கு நிமிஷம் தேவனுடைய வார்த்தை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. The word of God works. ஆமென். நாம் வேலை செய்கிறோம் இல்லையோ, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலுமாய் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஓய்வே கிடையாது. ஓய்வு நாள் அதற்கு கிடையவே கிடையாது. ஓய்வு நேரம் ஒன்று கிடையாது. Praise the Lord. 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஆண்டுதோறும் தேவனுடைய வார்த்தை நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஆற்றலோடு வல்லமையோடு திறனோடு செயல்படுகிறது. அதுவும் சுறுசுறுப்பாக. Oh God, I'm preaching better than you're responding. ஆஹா. சில நேரத்துல நாம் உற்சாகமாய் மருத்துவர் கொடுக்க வேண்டுங்க. ஒரு சிலர் மட்டுமல்ல, அனைவரும் தேவனுடைய வார்த்தையில் பங்கேற்க வேண்டும். இது என்ன உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுடைய உற்சாகத்தை தேவனிடத்தில் நீங்க வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது நம்மை கிளற விடணும். ஏனென்றால் வார்த்தை கிரியை செய்கிறது. ஆமென். நேற்று கூட ஒரு சகோதரி எனக்கு சாட்சி அனுப்பினார்கள். எப்படி வார்த்தை நெருக்கடியின் மத்தியில் தேவனுடைய வார்த்தை, எதிர்மாறான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தார்கள், வார்த்தையை பேசினார்கள். எதிர்மாறான சூழ்நிலையின் மத்தியில அவர்களுக்கு சாதகமான சில காரியங்கள் தேவனுடைய வார்த்தை செய்ய ஆரம்பிக்க காரணம் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அந்த சகோதரி வாட்ஸ்அப்பின் மூலமாக சாட்சி அனுப்பினார்கள். Praise the Lord. வார்த்தை கிரியை செய்கிறதுங்க. காரணம், வார்த்தைக்கு சுறுசுறுப்பு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் திறன் வாய்ந்தது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் என்று சொல்லப்படுகிறது. செயலாக்கம் உள்ளது அல்லது செயலாற்றல் உள்ளது என்று சரியாக மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். சில ஆங்கில மொழியாக்கங்களில் இட் இஸ் ஆக்டிவ் என்று சரியாக மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். அதுதான் சரியான வார்த்தை. சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. தெசலோனிக்கேயாவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பலமாய்
கிரியை செய்கிறது. அப்படிதான் வந்திருக்கணும். பலனும் செய்கிறது அல்ல, பலனாய் அல்லது பலமாய் கிரியை செய்கிறது. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே பயனுள்ள விதத்தில் கிரியை செய்கிறது. The word of God works always works effectually. The word of God always works effectually. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே பயனுள்ளதாக கிரியை செய்கிறது. எப்பொழுதுமே வெறும் கிரியை செய்கிறது அல்ல, பயனுள்ள விதத்தில் கிரியை செய்கிறது. The word of God is profitable. நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதுங்க, நமக்கு லாபத்தை கொண்டு வருகிறதுங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு விசுவாசினுடைய லாபம், விசுவாசினுடைய செழிப்பு தேவனுடைய வார்த்தை தாங்க. அந்த வார்த்தை தான் மற்ற எல்லா விதமான செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆமென். இது எப்பொழுதுமே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. வேதம், தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. ஏசாயா 55:11 பலமுறை இதை சில வாரங்களால் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கோணத்திலிருந்து இந்த வசனத்தை நாம் மீண்டும் மீண்டுமாய் பார்ப்போம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அனுப்பின காரியம், நான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும். ஆகவேதான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தன் நோக்கத்தை நிறைவேற்றும். ஓ ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையில் உங்களுடைய நோக்கமும் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகலமும் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. தேவன் நோக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். நோக்கம் இல்லாமல் எதையும் இந்த உலகத்தில் செய்வதல்ல. தயவுசெய்து அதை புரிந்து கொள். God never does anything in this world without purpose. Amen. You are here because of purpose. நீங்கள் இந்த சபையில் இருப்பதற்கு காரணம் நோக்கம். Hallelujah. நீங்கள் வாழ்வதற்கு காரணம் நோக்கம். நீங்கள் இருக்கிற நிலையில் இருப்பதற்கு காரணம் நோக்கம். நீங்கள் உங்களுடைய உறவினர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நோக்கம். நீங்கள் வேற எந்த ஒரு ஊரில் பிறக்காமல் இந்தியாவில் பிறந்து அதுவும் வேலூரில் இருக்கிறது தேவனுடைய நோக்கம். ஓ ஹல்லேலூயா. நோக்கத்தின் தேவன் அவருடைய நோக்கத்தை வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, வார்த்தையின் மூலமாய் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். எனவே நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் சகலவற்றையும் மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் வார்த்தை நோக்கத்தை நிறைவேற்றாமல் விடாது. உங்களை குறித்த நோக்கம் வேதத்தில் இருக்குமானால் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு நேராக அவர் அனுப்புகிற அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. பாருங்க, ஒரே வசனம் எத்தனை கோணங்களை பார்க்க முடியுது பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான கோணங்கள் அந்த உருவசனத்தில் பார்க்க முடியும். இதுதான் வார்த்தையின் மகத்துவம். இதனுடைய ஆழங்கள் ஒரு மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற விசுவாசிகள், மேதைகள் கூட இந்த வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. சிலர் என்னை பார்த்து கேட்கிறார்கள், பாஸ்டர் உங்களுக்கு வேதம் எல்லாமே தெரியும்? இல்லைங்க. அவங்களை எப்பவுமே பார்த்து I'm still scratching the surface அடிக்கடி சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட. அந்த பாஸ்டர்லாம் ஆனா பார்ப்பாங்க, என்ன சொல்றீங்க? உண்மைதான். வேதத்தினுடைய மேலோட்ட தான் இது வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதனுடைய ஆழங்களுக்குள் நான் இன்னும் போல. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கூட்டிட்டு போறாருங்க. ஆனால் நான் இன்னும் தேவனுடைய வார்த்தையின் மேலோட்டத்தை, மேல் சர்ஃபேஸை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் இந்த 30 ஆண்டுகள் நான் போதித்த காரியங்கள் மேலோட்டமானது தான். இன்னும் ஆழங்கள் இருக்கிறது. நாம் இன்னும் செல்லாத ஆழங்கள் இருக்கிறது. எல்லாரும் இன்னும் பார்த்துன்னு உண்மைங்க. நான் மிகதை பத்தி பேசல, இதுதான் உண்மை. நாம் ஆராய அதனுடைய ஆழங்கள் விவரிக்கவே முடியாது, அளவிடவே முடியாது.
பாருங்க, ஒரு வசனத்துல எத்தனை கோணங்களிலிருந்து பார்க்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதுமே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் sometimes God's purpose is rebuke and correction. சில நேரங்களில் தேவனுடைய நோக்கம் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், சிட்சித்தல். அதே வார்த்தை தான். ஆனா சில நேரங்களில் தேவனுடைய நோக்கம் வார்த்தையின் மூலமாக நம்மை சிட்சிப்பதும் கண்டிப்பதும். சில நேரங்கள் அது நமக்கு உபதேசமும் பக்தி விருத்தியும் கொடுக்கிறது. அதனுடைய நோக்கம். சில நேரங்கள் அதனுடைய நோக்கம் போதனை மற்றும் பக்தி விருத்து. சில நேரங்கள் அதனுடைய நோக்கம் ஆசீர்வாதம். இது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். சில நேரங்கள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நோக்கம் இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சில நேரங்களில் இதனுடைய நோக்கம் நியாய தீர்ப்பு. Sometimes it is judgment. Now the amens have become less. ஆசீர்வாதத்துக்கு ஏமன் அதிகமா வருது, நியாய தீர்ப்புனா உருன்னு போயிடுது கீழே. ஏன்னா நியாய தீர்ப்புனா நமக்கு பயம்தான் எடுக்குது. நம்ம நியாயம் தீர்க்க போறாராம். அப்ப கவனிக்க வேண்டும், சுவிசேஷமானது மரித்தவர்களுக்கு மரண வாசனையாகவும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் இருக்கிறது. அதான் வசனமே எழுதியிருக்குது. நான் புதுசா சொல்ல. மரித்தவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷமானது மரண வாசனையாக இருக்கிறது. ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு, ரைட்டுங்களா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் இந்த சுவிசேஷம் இருக்கிறது. அப்படியானால் எந்த விதத்துல பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையானது பயனுள்ளதாகவும் வல்லமை வாய்ந்ததாகவும் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இருக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே பயனுள்ளதாகவும், இரண்டாவதாக வல்லமை வாய்ந்ததாகவும், மூன்றாவது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமான விளைவாய் மாற்றுகிறது. இது எப்போதுமே தேவன் விரும்பும் விளைவை கொண்டு வருகிறது. It always produces what God intends. It always produces what God intends. தேவனுடைய வார்த்தை தேவன் விரும்பும் காரியத்தை எப்பொழுதுமே, விரும்பும் விளைவை எப்பொழுதுமே உண்டாக்குறது, நிறைவேற்றுகிறது. அதனால்தான் பிரசங்கியார்கள் கதைகளை சொல்வதை விட, காமெடி பண்ணுவதை விட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். எல்லா பிரசங்கியார்கள் காமெடி பண்ணுகிறதை விட, கதைகளை சொல்வதை விட தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை பிரசங்கித்தால் வாழ்க்கைகள் மாற்றப்படும். ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. ஊழியத்திற்கான வல்லமை அதில்தான் தங்குகிறது. எதில்? தேவனுடைய வார்த்தையில். ஊழியத்திற்கான வல்லமை எதில் இருக்கிறதுங்க? நம்முடைய பேச்சு திறமையில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்திற்கான வல்லமை நம்முடைய அறிவுத்திறனிலோ அல்லது பேச்சு திறமையிலோ அல்ல. ஊழியத்திற்கான வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நாம் அனைவரும் ஊழியக்காரர்கள். விசுவாசிகள் அனைவரும் ஊழியக்காரர்கள்.
தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். நீங்க வேலைக்கு போய் வேலை செய்யும் போது தேவனுக்காக ஊழியம் செய்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம என்ன நினைச்சோம், பைபிளை மைக்க பிடிச்சி செஞ்சாதான் ஊழியம். இல்லைங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக வாழ்வது ஊழியம்தான். நீங்க உண்மையாய் உத்தமமாய் வேலை செய்யும் போது அதுவே ஊழியம்தான். யாருடைய சூப்பர்விஷனுக்காக நீங்க காத்திருக்காம, யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன் என்ற உணர்வோடு வேலை செய்கிறவர்கள் தேவனுடைய ஊழியத்தை அந்த தேவனற்ற இடத்துல செய்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுக்காக செய்கிற ஊழியம். வீட்டில் நீங்கள் சமையல் செய்தால் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை போஷிக்கிறீர்கள். அது தேவ ஊழியம். ஹலோ, தேவ ஊழியமுங்க. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவர் மனைவி இவர்களுக்கெல்லாம் நீங்க சமைக்கும் போது, உங்களுடைய வீட்டினுடைய ஷெஃபாக இருக்கும் போது அது தேவ ஊழியம். பாருங்க, நம்ம என்ன நினைச்சோம், மைக்க பிடிச்சி ஸ்டேஜ்ல ஏறி பேசினாதான் ஊழியம். இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு என்று செய்கிற ஊழியம். அப்படி ஆனால் அந்த ஊழியத்தை செய்வதற்கான வல்லமை எதில் இருக்கிறதுங்க? தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தை தான் நாம் அதிகமாய் மதிக்க வேண்டும். ஆமென். வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நம்முடைய பணியானது எளிமையானதாய் இருக்கிறது. Our task is very simple. All we have to do is proclaim the word of God with accuracy and clarity. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். எவ்வளவு எளிமையாக்கி இருக்கிறார் பாருங்க தேவனுடைய வார்த்தையை. நாம் அனைவரும் அதை, வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக விளக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வசனத்துல மறைபொருள் கிடையாது, வெளிப்படையான சத்தியங்கள் தான். அதை வாசிக்கிறவர்கள் அவர்கள் வேதத்துல புதிதா இருந்தாலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் போதிப்பார், பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தை பாருங்க, நாம் அறிவிக்கும் போது அதை தெளிவாகவும் அதை துல்லியமாக அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எளிமையான பணியாய் ஊழியமாய் இருக்கிறது. ஆமென். அப்படி செய்யும் போது ஆவியானவர் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி வாழ்க்கைகளை அவர் மாற்றுகிறார். நாம் அதை பேசும்போது ஆவியானவர் அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை எடுத்து வாழ்க்கைகளை மறுரூபப்படுத்துகிறார். Holy Spirit is working when you speak. நீங்கள் பேசும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் பார்க்கல பிரதர், அவர் இன்னும் உருன்னு இருக்கிறாரு, கோவப்படுறாங்க, காரி துப்புறாங்க, என்ன செய்யறது? அதை பத்தி நீ கவலை. அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. உடனடியாக கிரியை செய்யாது. அதை போய் வேரோடு அடித்து மீண்டுமாய் அவரை ஒரு புதிய விருட்சமாய் அவரை மாற்றும். கனி தரும் விருட்சமாய் மரமாய் மாற்றும். Come on, talk to me somebody. தேவனுடைய வார்த்தை, கவனிங்க, வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. எந்த நுட்பத்திலும் எந்த முறைமையிலும் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. இருக்கிறீங்களா? வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. எந்த நுட்பத்திலும் அல்லது நிரலிலும் இல்லை. இட் இஸ் நாட் இன் எனி டெக்னிக் ஓ ப்ரோக்ராம். ஆனால் சபையில் நாம் என்ன செய்கிறோம்? ப்ரோக்ராம் மேல ப்ரோக்ராம். இந்த ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப், டின்னர் ஃபெலோஷிப், சோஷியல் ஃபெலோஷிப், அந்த எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் மேல ப்ரோக்ராம் போட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமை நம்முடைய நிரலில் அல்ல. தேவனுடைய வல்லமை நம்முடைய நுட்பத்தில் அல்ல, வார்த்தை. அதனால்தான் இங்க நாங்க நுட்பத்தை நம்பி வாழல. ஆமென். நம்முடைய நிகழ்ச்சி நிரலை நம்பி வாழல. ஒவ்வொரு வாரம் நீங்க வளரும்போது வார்த்தை எழும்பி பிரசங்கிக்கிறோம், பாடும்போது வார்த்தையாய் பாடுறோம். வேற எந்த காரியம் இங்க கிடையாதுங்க. 30 வருஷமா இதை தான் சிந்தினுக்கிறேன். சோஷியல் கெட் டுகெதர்ஸ் எல்லாம்
வைக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு வேண்டிய ஆகாரம் இதுல இருக்குது. எல்லாம் கெட் டுகெதர் இதுல தான் இருக்குதுங்க. ஆமென். பாட்லக் டின்னர் இதுல தான். வச்சா நலமா இருக்குமே பாஸ்டர். அதுல அது நல்லதா இருக்கும், ஆனா வல்லம் இருக்காது. சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயின்னு இருப்போம். ஆனா வார்த்தை எடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்முடைய எதிர்காலமே மாற்றப்படுகிறது. நம்முடைய சரித்திரத்தை தேவனுடைய வார்த்தை கொண்டு மாற்ற முடியும். பிசாசு சொல்ற பொய்களை பார்த்து நீ என்ன நினைச்சிருக்கிற? நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? நான் வேதாகம கல்லூரிக்கு போய் வந்திருக்கிறேன். என்னுடைய போதகர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் போதிக்கும் போது நான் இருந்த வண்ணமாக இருப்பேன் நினைக்கிறியா? உன்னை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல, நான் ஞானி. வசனத்துல நான் ஞானம் பெற்றவன். கிறிஸ்து என்னுடைய ஞானமா இருக்கிறார். I feel like preaching today. Oh God, you are in trouble. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை நம்பி வாருங்கள். Praise God. Praise God. Amen. Hallelujah. 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 முதலாவது குணாதிசயம் இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென். இரண்டாவது குணாதிசயம் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. மூன்றாவது வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது. அடுத்ததுங்க செயலாக்கமாய் இருக்கிறது. செயல் ஆற்றலாய் இருக்கிறது. செயலாக்கம் அல்ல, செயல் ஆற்றல். எனர்ஜெட்டிக். ஆமென். அடுத்தது தேவனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது. The word of God is penetrating. தேவனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது. மீண்டுமாய் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது இந்த வசனத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பட்டயம்? ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ பாருங்க, தேவனுடைய இந்த பட்டயத்திற்கு ஒரு கூர்மையற்ற பக்கம் கிடையாது. எந்த பக்கம் திருப்பினாலும் கூர்மையா இருக்கிறது, குத்தி சுருவிடும். அதனால்தான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்த ஆயுதமா இருக்கிறது. நீ இப்படியும் பயன்படுத்தலாம், இப்படி திருப்பி இப்படியும் பயன்படுத்தலாம், இப்படி திரும்பி இப்படியும் பயன்படுத்தலாம். ஆகவேதான் தெளிவாக தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. இந்த உலகத்துல பல இருபக்கம் உள்ள கூர்மையான ஆயுதங்கள் பட்டயங்கள் இருக்கிறது. அவைகளை பார்க்கிலும் மிகவும் கூர்மையாக எது இருக்கிறதுங்க? தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். அப்போ பாருங்க, இந்த உலகத்துல மிகவும் கூர்மையாக இருக்கக்கூடிய இருபுறமும் உள்ள ஒரு பட்டயம் கிடையவே கிடையாது. இருக்கிறது, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. ஆமென். ஏன்னா இது எந்த அளவுக்கு கூர்மைனா, ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறது, கணுக்களையும் மூனையும் பிரிக்கிறது. வேற எந்த கத்தி அதிசய முடியாது. வேற எந்த பட்டயம் ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்கவே முடியாது. இந்த பட்டயத்திற்கு தான் அந்த கூர்மை இருக்கிறது. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, வேற எந்த பட்டயத்தை காட்டிலும் இது கருக்கானதாய் கூர்மையாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருபுறமும் அதற்கு எந்த கூர்மையற்ற பக்கம் கிடையாது. அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு கூர்மையான முனையும் இருக்கிறது. It has a penetrating point. ஏன்னா உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. ஹலோ, குத்துற அளவுக்கு
கூர்மையா இருக்கிறது. பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தை நம்மை குத்தி எழுப்பிடுங்க. நீ எவ்வளோ கடின நெஞ்சுக்காரனா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை அதெல்லாம் தாண்டி, அந்த லேயர் கணக்கில் இருக்கிற கடினத்தை தாண்டி அது போய் சொருவி கீழே குத்தி உங்களை எழுப்பி ரட்சிக்கப்பட வைக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருந்த கடினம் லேயர் கணக்கில் இருந்தது. ஹலோ, ஒரு லேயர்ல 10 லேயர் இல்லைங்க, நூற்றுக்கணக்கான லேயர். அதெல்லாம் தாண்டி எந்த மனுஷன் ஒன்றும் பண்ண முடியல. தாயும் சகோதரர்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வார்த்தை வந்ததுங்க. அந்த லேயராய் தாண்டி லேயராய் குத்தி குத்தி மொத்தத்தையும் குத்தி வெளியேற்றி என்னுடைய இருதயத்தை தொட்டு என்னை மாற்றி இன்றைக்கு அந்த வசனத்தை பிரசங்கம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் மாற்றியது. உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. It's got a piercing point. Don't underestimate the word of God. பயப்படாதீங்க. இவன் இவ்வளோ கண்ணெஞ்சக்காரனா இருக்கட்டும்ங்க. அவன் பாறை போல இருக்கட்டுமே. இப்போ பாறையை ஒடுக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் வந்துருக்குது. பார்த்துருக்கிறீங்க இல்லையா? சமட்டி ஒண்ணு அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறது. இப்பெல்லாம் வந்து நவீன நுட்ப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பெல்லாம் என்ன இருக்குதுங்க? ட்ரில்லிங் மிஷின் சொர்ன்னு சத்தம் போடும். உருன்னு நேரா உள்ள கடைசி எடு தூள் தூளாத பிறகுது. அவ்வளோ பெரிய கண்மலையை உள்ள சொருவி அதை உடைக்கிறாங்க. யோசித்த பாருங்க. ஊட்டிக்கு போறீங்க, ரோட்ல போறீங்க, எப்படி வந்ததுங்க? மலர் தான் இருந்ததுங்க. அதை உடைச்சி அதை ரோட் ஆக்கினாங்க. என்ன புதுசா பாக்குறீங்க? நான் என்னவோ புதுசா ஜியோலாஜிக்கல் லைசன்ஸ். இது உண்மைங்க. உங்களுக்கு நீங்க அடிக்கடி போறீங்களே வெக்கேஷன் எல்லாம், அந்த ரோடெல்லாம் எப்படி வந்ததுங்க? மலையை உடைச்சுதான் ஒரு பகுதியை ரோடு ஆக்கினாங்க. நம்ம மேல சருன்னு போயிட்டு சந்தோஷப்பட்டு வர்றோம். அது போலவே தேவனுடைய வார்த்தை செல்ல முடியாத ஆழங்களுக்குள் சென்று ஊடுருவை பாய்ந்து அதனுடைய கூர்மை எல்லாவற்றையும் குத்தி எழுப்பி நம்மை நிற்க வைக்கும். ஓ காட், ஹல்லேலூயா. எந்த மனுஷன் இதை தப்பிக்க முடியாதுங்க. ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, அப்படியா பாஸ்டர், அப்போ இது பயன்படுத்துவதற்கு நாம் மிகவும் திறமசாலிகளாக இருக்கணுமே? இல்லையே. நீங்க நேற்று ரட்சிக்கப்பட்டு எனக்கு வந்து நீங்க அந்த பட்டயத்தை நீங்க வீசினா அடியும். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் தேவையே இல்லைங்க. 3 வாரங்கள் 90 நாட்கள் வாருங்க, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிங்க. அதெல்லாம் படிச்சா நல்லதுதான். ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு நீங்க போயிட்டு ஒரு பிடிஎச் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாள் வாசிக்கிறதை ஆவியானவர் போதிக்கும் போது அதை போய் நீங்க சொன்னாலே அங்க ரட்சிக்கப்படுறவங்க. ஆமென். திறமையற்றவர்களுக்கும் அது கிரியை செய்கிறதுங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் அப்படிதாங்க. எனக்கு அதெல்லாம் போதிக்க தெரியாது, கோட்பாடு தெரியாது, விதிமுறைலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பாவி, எப்போ நான் பரிசுத்தவான், இவர் என்னை மாற்றினார், அப்படியே போய் சொல்லுவேன். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய ஊழியம் எங்க ஆரம்பித்ததுன்னா வாலிபர்கள் மத்தியில, கல்லூரிகளுக்கு போய் சொல்லுவோம். பள்ளிக்கூடங்களை வந்து 11th 12th அவங்களுக்கு போய் சொல்லுவோம். அதுல அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படிங்க? நாங்கெல்லாம் தேர்ந்தவர்களா, திறமசாலிகளா? இல்ல, திறமையற்றவர்களாய் போய் பேசினோம். வார்த்தை கிரியை செய்கிறது. ஏனென்றால் வார்த்தை பட்டயமுங்க, ஊடுருவி குத்தி எல்லாவரையும் மாற்றி விடும். ஓ கம் ஆன் சம்படி. ஆமென். அப்போ அந்த வசனத்தை மீண்டுமாய் படிங்களேன். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தில கருக்கானதாயும். போதுங்க. என்ன சொல்கிறது பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு மேல எந்த விவாதமே கிடையாது. இருக்கிறீங்களா? அப்போ மனித இருதயத்தை ஊடுருவதற்கு, கவனிங்க, மனித இருதயத்தை ஊடுருவதற்கு தேவனுடைய
வார்த்தையை விட, தேவனுடைய வார்த்தையை விட எந்த மனித கருவி அல்லது மனோதத்துவ கோட்பாடுகள், மனோதத்துவ சிகிச்சை அல்லது வேற ஒன்று சொல்றேங்க, உலக பிரகாரமான உலகத்தில் உள்ள நுட்பமோ பயனுள்ளதாக இல்லை. தேவனுடைய வார்த்தையை விட உலகத்துல தொழில்நுட்பம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட பயனுள்ளது அல்ல. மனோ தத்துவனுடைய சிகிச்சை இருக்கிறது, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட அது பயனுள்ளது அல்ல. ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. உண்மைதானுங்களா? நான் அவங்களுக்கு விரோதமா பேசலைங்க, நான் சொல்கிற உண்மை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சுகமாக்குகிறது. Talk to me somebody. தேவனுடைய வார்த்தை மனசோர்வை சுகமாக்குகிறது. டீப் டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களுக்கு அவர்கள் செய்கிற சிகிச்சை எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து அவர்களுடைய மைண்டை ரெஸ்ட் பண்ண வைக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அந்த மைண்டை மாற்றுகிறது. எந்த மன தத்துவ நிபுணர் அதை செய்ய முடியாதுங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்களே சொல்றாங்க. நான் அதிகமாய் அவர்களை மதிக்கிறேன், அவர்கள் செய்கிற பணியை அதிகமாய் மதிக்கிறேன், அவர்களை குறித்து நான் இழிவாய் பேசுறேன். ஆனா நான் சொல்கிறேன், அதை விட தேவனுடைய வார்த்தையானது வல்லமை வாய்ந்தது. அததான் சொல்ல வரேன். ஆமென். ஒவ்வொரு இதயத்தினுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வெளிப்படையாக்குகிறது. அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம் எதையும் மறைத்து வைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். ஊழியக்காரர்கள் இடத்திலிருந்து கூட சில காரியங்களை மறைச்சிடலாம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதையும் மறைக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது இருதயத்தினுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் யோசனைகளும் ஆராய்ந்து அறிகிறது. அதான் வசனம் சொல்கிறது, ஆராய்கிறது, வெட்ட வெளிச்சத்திற்கு அதை கொண்டு வருகிறது. ஆமென். இப்பொழுது சில விசுவாசிகள், கவனிங்க, முடிக்க போகிறோம். இப்பொழுது சில விசுவாசிகள் அவிசுவாசிகளிடத்துல சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க இதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் திறக்கப்பட்டவர்களா இல்லை, அவங்களுடைய மனம் இன்னும் திறக்கப்படலை. இதுதான் விசுவாசிகள் சொல்லுகிறார்கள். சுவிசேஷத்தை ஏன் அவிசுவாசிகள் இடத்தில், நம்பாதவர் இடத்துல ஏன் பகிர்ந்து கொள்ளனா, அவங்க இன்னும் சுவிசேஷத்திற்கு அவங்களுடைய மனதையோ இருதயத்தையோ திறக்கவில்லை. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் திறந்த மனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஊடுருவதற்கு திறந்த மனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த மனதோடு நீங்க வாங்க, அது திறந்துடும். Hallelujah. The word will work. You don't have to think, oh, is he ready? அவர் ரெடியோ இல்லையோ, வார்த்தை ரெடியா இருக்கு. அதனால சுவிசேஷத்தை சொல்லும் போது இவங்க ஆயத்தமா இருக்கிறாங்களா, இதை ஏற்றுக்கொள்வாங்களா, இவங்களுடைய மனம் திறக்கப்பட்டிருக்கிறதா, இவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் பர்சனா இருக்கிற, திறந்த மனப்பான்மை உள்ளவர்களா, அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. வசனத்தை போதி சுவிசேஷத்தை சொல்லு. நான் சொல்கிறேன், வசனம் ஊடுருவி சென்று எல்லா அடைக்கப்பட்ட, பூட்டப்பட்ட, மறைக்கப்பட்ட, மூடப்பட்ட எல்லா மனதை திறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜீசஸ். ஆகவேதான் அதை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கிறது என்று நமக்கு தெளிவாக சொல்கிறது. என்ன அர்த்தம்னா, மிகவும் கடினமான இருதயத்தை கூட ஊடுருவக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஆமென். அப்போ நான் இந்த பகுதியோடு க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன், செய்தி முடிக்க விரும்புகிறேன். மக்களுடைய இருதயத்தை ஊடுருவக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் ஆற்றலில் நாம் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும்.
மக்களுடைய இருதயங்களை ஊடுருவக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் ஆற்றலில் நாம் அதிக விசுவாசம் வைக்க வேண்டும். எத்தனை பேர் அதை செய்வீங்க? ஏனென்றால் இந்த சுவிசேஷர்களின் தலைமுறையில் இருக்கும் குறைபாடுகளில் உண்மையான ஒரு குறைபாடு என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையில், அதாவது தேவனுடைய வார்த்தை கடினமான இருதயங்களை ஊடுருவக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்று நாம் அதை நம்பவில்லை, போதுமான அளவுக்கு விசுவாசிக்கல. அதுதான் இந்த சுவிசேஷர்களுடைய, இந்த தலைமுறையுடைய சுவிசேஷர்களுடைய குறைபாடுகளில் ஒன்று. அதாவது நாம் தயங்குகிறோம் வார்த்தை பேசுவதற்கு. நாம் மற்ற காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். ஏன்? ஒரு கடினமான இருதயத்தை ஊடுருவக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதில் நாம் போதுமான விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. எனவே சில கிறிஸ்தவர்கள் மற்றும் அநேக திருச்சபைகள் என்ன செய்கிறார்கள்னா, தேவனுடைய எளிமையான வார்த்தையை அவிசுவாசிகளுக்கு எளிமையான வார்த்தைகளில் அறிவிப்பதில் அவர்கள் என்ன செய்யறாங்க? பின்வாங்குகிறார்கள். சில கிறிஸ்தவர்கள், அநேக திருச்சபைகள் தேவனுடைய இந்த எளிமையான வார்த்தையை அவிசுவாசிகளுக்கு எளிமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவதில், அறிவிப்பதில் இவர்கள் பின்வாங்குகிறார்கள். ஏன்னா பயம். அவங்க எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நம்மை தாக்க வந்துடுவாங்களா? நம் மீது கோபப்படுவார்களா? அவர்களுடைய நட்பை நாம் இழந்து விடுவேனா? இல்லைங்க. சுவிசேஷத்தை சொல்லும் போது அது நற்செய்தி. கொஞ்ச காலம் அவர்கள் அதை எதிர்க்கிற மாதிரி காண்பித்தாலும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். எனவே இப்படிப்பட்ட மக்கள், இதை சொல்வதற்கு தயங்குகிற மக்கள், பின்வாங்குகிற மக்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, நம்ம ஒரு மனுஷனுடைய அந்த மனுஷனை மென்மையாக்குவதற்கும் தேவனுடைய வார்த்தை பெறுவதற்கும் அவரை ஆயத்தப்படுத்துவதற்கும் நமக்கு இசையும் நாடகமும் மற்ற வகையான சில பொழுதுபோக்குகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது அவசியம், இது தேவை என்று நினைக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மென்மையாக்குவதற்கும் அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தை, நீங்க போதிக்கிற அந்த சுவிசேஷத்தை பெறுவதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக ஆக்குவது இசையும் நாடகமும் மற்ற பொழுதுபோக்குகள் இல்லை. வார்த்தை போதித்தால் அது கிரியை செய்யும். வேற எதையும் நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் செய்கிற காரியம், தேவனுடைய வார்த்தையை எந்தவித தைரியம் இல்லாமல் நாம் அறிவிக்கிறோம். அதை இன்றைக்கு மாற்றுவோம். தேவனுடைய வார்த்தை ஊடுருவக்கூடிய வல்லமை வாய்ந்தது. எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரன் கண்மலையா இருக்கட்டும், அது ஊடுருவி அடிமட்டத்துக்கு சென்று அவர்களை முற்றிலுமாய் மாற்றிவிடும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். என்னுடைய விசுவாசம், என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஜெபம், நீங்கள் வார்த்தையின் மக்களாய், வார்த்தையின் திருச்சுவையாய் நாம் மாறணுங்க. நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் இதில் அநேக மணிக்கணக்காய் தரமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று என்னுடைய விசுவாசமும் ஜெபமும். நாம் அனைவரும் இதுவரைக்கும் செய்ததை விட தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசித்து, அதிகமாய் விரும்பி, ஆர்வம் காண்பித்து, அதை இதுவரைக்கும் இல்லாத விதத்துல தரமான நேரத்தை அதுக்கென்று நான் ஒதுக்கப் போகிறேன். இதுதான் உங்களுக்கான, எனக்கான, என்னுடைய குடும்பத்திற்கான நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும், இரவும் பகலும். பிரியமானவர்களை, வேதத்தின் மீது நாம் அன்பு கூர்வமாக. Let's fall in love with the word of God afresh today. ஒரு புதிதான விதத்தில் தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் அன்பு கூர்வோமா? ஓ ஹalleluya,
ஹalleluya. தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு புதிய பேரார்வத்தை வெளிப்படுத்துவோமா? அதை அதிகமாய் மதிப்போமா? தேவன் அவருடைய பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை மகிமைப்படுத்துவது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட தேவனுடைய வார்த்தை அதிகம் அதிக அதிக அதிகமாய் மகிமைப்படுத்துவோம், அதை மேன்மைப்படுத்துவோம், அதை மதிப்போம், அதை நம்முடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாய் கருதுவோம். எல்லோரும் உங்களுடைய வாய்களை திறந்து இந்த தேவ வார்த்தையின் மகத்துவத்திற்காக, தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்திற்காக நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 4:12. 2 வாரங்களாக அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய ஆழங்களுக்குள் இன்னும் செல்ல முடியவில்லை. ஓ மை காட், மை காட், மை காட். ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. தொடப்பட்டவர்கள் நன்றி சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத விதத்துல கம்பீரமாய் உரைத்த சத்தமாய் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வார்த்தையின் மகத்துவங்கள், வார்த்தையின் ஆழங்கள், வார்த்தையின் ஆண்டவரே சாதுரியங்கள், வார்த்தையின் மேன்மைகள், வார்த்தையின் ஆண்டவரே மாட்சிமை, வார்த்தையின் நித்தியம், வார்த்தையின் குணாதிசயம், வார்த்தையின் தரம், வார்த்தையின் மதிப்பு, வார்த்தையின் பொக்கிஷம், வார்த்தையின் விலையேற பெற்ற தன்மையை இவைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு வேதத்தை எங்களுடைய கருத்தில் கொடுத்தீரே. உம்முடைய வார்த்தைகள் நிறைந்த வேதத்தை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் வைத்தீரே அப்பா. நாங்கள் வெறும் கையில் சுமக்கிற வேதம் இல்லாமல் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய வாயிலும் கர்த்தாவே இருக்கின்ற வார்த்தைகளாய் அதை மாற்றியருளும். இரவும் பகலுமாய் அதை தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் அது எப்பொழுதுமே இருக்கும் அப்பா. வெற்றிக்கு ஃபார்முலா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டியதுப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஐயா. எவ்வளவு காலமாய் நன்றி சொன்னாலும் போதாது அப்பா. எங்களுக்கு எங்களுடைய மொழியில் இந்த வேதத்தை கொண்டு வருவதற்கு நீர் ஆட்களை அனுப்பினீரே, அவர்களை தகுதிப்படுத்தினீரே. அவர்களுக்கு ஆண்டவரே எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஞானத்தையும் அறிவையும் மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ராஜா அந்த திறமைகளையும் கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ இந்த ஆண்டவரே பரிசுத்த வேதத்தை எங்களுடைய மொழியில் வாசிக்க நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த மாபெரிய கிருபை ஆண்டவரே நன்றி. இந்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய மொழியில் ராஜா அதை வாசிக்கும் போது ஆண்டவரே அது வேறுபட்டதா இருக்கிறது. Oh, it gives a separate feel. ஒரு வேறுபட்ட தனிப்பட்ட ஆண்டவரே உணர்வை கொடுக்கிறதப்பா. நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை வார்த்தையின் மக்களாய் மாற்றும் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் தேவனுடைய வார்த்தையின் மீது கர்த்தாவே அவர்கள் அன்பு கூறுவார்களாக, அன்பு கூறுவர்களாக மாற்றும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறேனப்பா. Thank you Lord. Thank you Lord. Oh hallelujah. அப்பா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனப்பா. எப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு புத்தகத்தை என் கையில் கொடுத்திரியா. ஓ ஜீசஸ், நித்தியமாய் இதற்காக துதித்தாலும் போதாதையா. எனக்கு நித்தியத்துக்கு வழி காட்டினது இந்த வேதமையா. ராஜா, உடைய வார்த்தையில் அன்பு கூறுகிறவர்கள் அதன்படி செய்வார்கள் என்று வசனம் சொல்கிறதப்பா. அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றியர்களும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கேயும் ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் வார்த்தை குறித்த வெளிப்பாடுகள்
வார்த்தை குறித்த ஞானமும் அறிவும் புரிந்து கொள்ளுதலும் கட்டவிழ்க்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வேதத்தின் ஆக்கியோனாய் இருக்கிறீர். எங்களுக்கு போதியும். வசனத்தின் சத்தியங்கள் எங்களுக்கு போதியும். வசனத்தின் அறிவுரைகள் எங்களுக்கு போதியும். வசனத்தினுடைய கோட்பாடுகள் எங்களுக்கு போதியும். ஓ, உமக்கு நன்றி. உடைய வார்த்தை எங்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஐயா. உடைய வார்த்தை எங்களுடைய சரீரத்திற்கு ஆண்டவரே சுகம், மருந்தாக இருக்கிறதப்பா. உன் வார்த்தையில் ஆண்டவரே எல்லாம் சந்தோஷம். ஓ, உன் வார்த்தையில சுகம், உன் வார்த்தையில விடுதலை, வார்த்தையில் ஆண்டவரே சமாதானம், வார்த்தையில் ராஜா அற்புதங்கள், வார்த்தையில் கர்த்தாவே ஆசீர்வாதங்கள், வார்த்தையில் கர்த்தாவே தோழமை இருக்கிறதப்பா. உடைய வார்த்தையில் கர்த்தாவே சகலமும் இருக்கிறதையா. எங்கள் ஆண்டவரே இப்போதைய வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் கர்த்தாவே போதுமானது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை சந்தியும். உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் உறுதிப்படுத்தும் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் இங்க நிற்கிறவர்கள், ஆன்லைனில் கலந்து கொள்கிறவர்கள், இந்த ஜெபத்தில் பங்கேற்கிறவர்கள் அனைவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அற்புதங்களை நிகழ்த்தும். வார்த்தையினுடைய நோக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். அது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் கிரியை செய்கிறதே. இப்பொழுதும் எங்களுக்குள் ஆண்டவரே பலமாய் கிரியை செய்கிறதப்பா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு, செயலாற்றல் உண்டு, பயனுள்ளதா இருக்கிறதப்பா. அது எப்பொழுதும் பயனுள்ள விதத்தில் கிரியை செய்கிறபடினால் நமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளையை விடுதலை ஆக்கட்டும். ஆவியிலும் மனதிலும் சரீரத்திலும் கர்த்தாவே, குடும்பத்திலும் உறவுகளிலும் பொருளாதாரத்திலும் வேலையிலும் படிப்பிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரட்டும். வார்த்தை எங்களை ஆண்டவரே சிட்சிக்கட்டும், கண்டிக்கட்டும், ஆறுதல் படுத்தட்டும், தீமையிலிருந்து எங்களுடைய பாதத்தை பாதுகாக்கட்டும், எங்களுடைய விசுவாசத்தை தூண்டட்டும், எங்களை உயர்த்தட்டும், எங்களை முன்னேற வைக்கட்டும், எங்களை ஆண்டவரை தெளிவாக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்களுக்கு எல்லாமாய் மாறட்டும். வந்த யாவரும் கர்த்தாவே, கேட்ட யாவரும் வெறுமையாக ஆண்டவரை செல்லக்கூடாது. அவர்கள் மாற்றப்பட்டவர்களாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் அவர்கள் செல்ல வேண்டும். நீ செய்தபடினால் உமக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தை அவர்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும், வல்லமையாய் கிரியை செய்யட்டும், புதுமையாய் கிரியை செய்யட்டும், அற்புதமாய் கிரியை செய்யட்டும். அவங்களோட இந்த ஆண்டை கர்த்தாவே உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். எல்லா துதி கனமகமே உங்க செலுத்தணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் கூறுவோம். உங்களுக்கு டிவி ஸ்கிரீன்ல போடப்படும். நாம் யாவரும் அதை சேர்ந்து அறிக்கை செய்வோம். ஆயத்துங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசக்கி பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசனமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமேன், 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 ஆமேன். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது நம்முடைய வாழ்க்கை மாற்றும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையின் மேல் தேவனுடைய வெளிச்சத்தை இந்த வார்த்தை கொண்டு வரும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களோடு இந்த நாளும் இந்த புதிய வாரமும் உங்களுடைய வாழ்க்கையை முடிசூட்டுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.